Hi. Today, properties of sets தான் பார்க்க போறோங்க. எக்ஸசைஸ் 1.6ல 9th சம் பாருங்க. இது நிறைய மெத்தட்ல போடலாம், ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். நம்ம இன்னைக்கு வந்து வென் டயக்ராம்ல எப்படி யூஸ் பண்றோம்னு பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு காலனியில 275 பேர் வந்து 275 குடும்பங்கள் தமிழ் நியூஸ் பேப்பரும், 275 குடும்பம் தமிழ் நியூஸ் பேப்பரும், 150 குடும்பம் வந்து இங்கிலீஷ், 150 குடும்பம் இங்கிலீஷும், அண்ட் ஹிந்தி வந்து 45 பேர், 45 ஃபேமிலி படிக்கிறாங்கன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 17 குடும்பங்கள் இங்கிலீஷும் ஹிந்தியும், 17 குடும்பங்கள் படிக்கிறாங்க. 125 ஃபேமிலி வந்து தமிழும் இங்கிலீஷும், 125 தமிழும் இங்கிலீஷும். நெக்ஸ்ட் வந்து 17 குடும்பங்கள் இங்கிலீஷும் ஹிந்தியும், 17 போட்டோம். அடுத்து 5 குடும்பங்கள் வந்து தமிழும் ஹிந்தியும், இங்க இருக்காங்க 5 குடும்பம். அடுத்து 3 குடும்பங்கள் வந்து ஆல் 3, அதான் இந்த இதுல போடணுங்க நடுவுல. அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் என்ன கேக்குறாங்க, குறைந்தபட்சம் ஒரு பேப்பர் படிக்கிறவங்க, ஒரு பேப்பர் வாங்குறவங்க. செகண்ட் ஒன் வந்து அட்லீஸ்ட் 2 நியூஸ் பேப்பர், 2 பேப்பர் வாங்குறவங்க. தேர்ட் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ். இந்த 3 கொஸ்டின் தான் கேக்குறாங்க. அதுக்கு கொஸ்டின் என்ன வேணாலும் கேட்கட்டுங்க, கொடுத்துருக்கக்கூடிய கிவனை கரெக்டா எழுதிட்டு நம்ம வந்து வென் டயக்ராம்ல ப்ரெசென்ட் பண்ணிட்டோம்னா அவன் என்ன கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பேப்பர் வாங்குறவங்க, இது வந்து 2 பேப்பர் வாங்குறவங்க, இது 3 பேப்பர் வாங்குறவங்க. இப்படி 3 பேப்பர் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இங்க மைனஸ் பண்ணி போட்டுக்கணுங்க. 125 மைனஸ் 3 என்னங்க வரும், 122. 17 மைனஸ் 3 என்ன வருங்க, 14. 5 மைனஸ் 3 என்ன வருங்க, 2. இப்போ இதுதான் பர்ஃபெக்ட் 2, சரிங்களா? இப்போ இந்த 1 வந்து பர்ஃபெக்ட் நம்ம இன்னும் கண்டுபிடிக்கலங்க. ஒரு பேப்பர் தமிழ் பேப்பர் மட்டும் வாங்குறவங்கன்னா கிடையாது, இங்கிலீஷ் பேப்பர் மட்டும்னா கிடையாது. ஆனா தமிழ் பேப்பர் மட்டும் நாம கண்டுபிடிக்கணும். என்னன்னா இந்த தமிழ் வட்டம் இருக்குல்ல, இந்த வட்டத்துக்குள்ள இருக்கிறதுல இந்த 122 3 2 இது அப்படியே கூட்டுங்க. 122 பிளஸ் 3 125, 127. 127 கழிச்சோம்னா 15ல 7 போனா 8, 6ல 2 போனா 4, 2ல 1 போனா. அப்போ இது மட்டும் தாங்க தமிழ் பேப்பர் மட்டும் வாங்குறவங்க. இங்கிலீஷ் மட்டும் அப்படின்னு கேட்டா இதை அப்படியே மைனஸ் பண்ணுங்க. 122 பிளஸ் 3 125, 135, 139. 139 மைனஸ் பண்ணோம்னா 10ல 9 போனா 1, 4ல 3 போனா 1. அப்போ இந்த 11 பேரு தான் யாருங்க, இங்கிலீஷ் பேப்பர் மட்டும் வாங்குறவங்க. அதே போல இங்கே ஹிந்தி பேப்பர் மட்டும் வாங்குறவங்க, இது அப்படியே கூட்டுங்க. இந்த ஹிந்தி வட்டத்துக்குள்ள இருக்கிறதுல 17 3 17 19 மைனஸ் பண்ணோம்னா 15ல 9 போனா 6, 3ல 1 போனா 2. இந்த 26 தான் ஹிந்தி பேப்பர் மட்டும் வாங்குறவங்க. இப்போ நம்ம கையில பாருங்க எல்லா ரிசல்ட்டுமே இருக்கு. நம்ம கொஸ்டின் என்ன பார்க்கல, என்ன கேக்குறாங்க, ஒரு பேப்பர் மட்டும்னா இந்த 3 மட்டும் தான் ஒரு பேப்பர் மட்டும். 2 பேப்பர் மட்டும் படிக்கிறவங்க இந்த 3 பேர் தான். 3 பேப்பர் மட்டும் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 3 பேர். இப்போ கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் பை ஒன்லி 1 நியூஸ் பேப்பர். எந்த ஒண்ணுன்னு சொல்லலைங்க, ஒன்லி 1 நியூஸ் பேப்பர்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம தமிழ் பிளஸ் இங்கிலீஷ் பிளஸ் ஹிந்தி 3யுமே கூட்டிக்கணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் 148 பிளஸ் அடுத்து 11 பிளஸ் அடுத்து 26. 8 1 9 9 6 15 மீதி 1 5 6 6 2 8. ஸோ இதுதாங்க ஆன்சர் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு. செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, அட்லீஸ்ட் 2. எந்த 2ன்னு தெரியாது. அதே போல 2 இருக்கலாம் 3 இருக்கலாம். அப்ப 2 ஃபர்ஸ்ட் கூட்டிக்கலாம். 122 பிளஸ் 14 பிளஸ் 2 பிளஸ் 3 இருக்கலாம். இப்போ 3 2 5 5 4 9 2 11 மீதி 1 141. இது ரெண்டாவது கொஸ்டினுக்கு.
மூணாவது கொஸ்டின் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலி இன் தி காலனி. அப்போ 1 + 2 + 3 மூணையுமே கூட்டங்க. ஃபர்ஸ்ட் 1 கூட்டிக்கலாம். 148 + 11 + 26 + அடுத்து 2 கூட்டிக்கலாம். 122 + 14 + 2 அடுத்து 3 கூட்டிக்கலாம். அப்போ 8 1 9 6 15 17 21 23 26 மீதி 2 2 1 3 3 2 5 5 2 7 7 1 8 8 4 12 மீதி 1 326 பேருங்க. இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலி. ஸோ வென் டயக்ராம்ல நம்ம ட்ரை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த மாதிரியான டைப் கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த ஃபார்முலா விட பெஸ்ட் வந்து வென் டயக்ராம் தான் இந்த சம்முக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சஜஷன் சொல்லுவேன். ஸோ இதை பாருங்க. இந்த மெத்தடுக்கு அடுத்து இன்னொரு மெத்தடை நம்ம பார்க்கலாம். ஓகே.